2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் 2ல் இந்த 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருவதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல் என்றார். ஆண்டவர் மோசையை கூப்பிட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ப்ராப்பசி உரைக்கிறார். அந்த ப்ராப்பசி தீர்க்கதரிசனம் என்ன பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஜனங்களுக்கு ஒன்றும் குறைபடாது. இந்த பெரிய வனாந்தர வழியாக தான் நீங்கள் வந்தீங்க, ஆனால் உங்கள் கையின் கிரியெல்லாம் நான் ஆசீர்வச்சேன், உங்களுக்கு ஒன்றும் குறைபடலையே, அதுவும் 40 வருஷம் அப்படின்னு கர்த்தர் பேசுகிறார். அப்போது இந்த உபாகமம் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அன்னைக்கு இருக்கிற எழுத்துக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இதை தீர்க்கதரிசனமாக உரைச்சிருக்கிறார். இன்றைக்கி ஆவிக்குரிய ஜீவியத்தில் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தர் இன்றைக்கி பட்சமாக பேசுகிறாரு. உங்களுக்கு ஒன்றும் குறைபடாது. தயவு செய்து இந்த பிரசங்கம் முடிய போகுது. நான் காண்பித்த இந்த 3 வசனத்தை நீங்கள் சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். நீதிமொழிகள் 22:7, உபாகமம் 28:12, இப்போ உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு தர. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஏசப்பாவுடைய பாதத்தை பிடிச்சிக்கின்னு, ஆண்டவரே ஒன்றும் குறைபடக்கூடாது, ஆண்டவரே ஒன்றும் எனக்கு குறைபடக்கூடாது, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டின கிடக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைபடான்னு சொன்னீங்கப்பா. ஆண்டவரே ஒரு நன்மையும் குறைபடாதபடி தேவாதி தேவன் என்னை போஷிக்க வேண்டும். கண்மலை தேனினால உச்சிதமான கோதுமையினால எசப்பா என்னை போஷிக்க வேண்டும், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சாபக்கட்டுகள் எல்லா அடிமத்தனத்தின் நுகத்தை நீங்கள் உடைக்கணும் ஆண்டவரை சொல்லி உங்களை எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ, என் அன்பு சகோதரி, ஏசப்பா உன்னை விடுவிப்பாருங்க, கவலைப்படாது. என் அன்பு சகோதரி, இப்போ நீ கண்ணீரோடு ஜெபித்தபடியா கர்த்தர் உன் அழுகையின் சத்தத்தை கேட்டார். உன் கூப்பிடுதலில் கர்த்தர் கேட்டார்ப்பா. உன் வேதனை அறிந்த தேவன், உன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவாதி தேவன் இன்றைக்கு உனக்கு இதே வசனத்தில் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை தராது. என் மகனே, என் மகளே, உனக்கு ஒன்றும் குறைபடாது, நான் உன்னோடு இருக்கேன்னு சொல்லி கர்த்தர் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார். உங்கள் வருமானம் பெருகும், உங்கள் குடும்பத்தில் சந்தோஷ சமாதானம் பெருகும், நீங்கள் கீர்த்தியோடு புகழ்ச்சியோடு இருப்பீங்க. நீங்கள் கெட்டுப்போன அவமானப்பட்ட தூஷிக்கப்பட்ட அந்த ஊரில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார்.